உறுதி, தியாகம், அர்ப்பணிப்பு என்கிற நல்ல அணிகலன்களை எல்லாம் கொண்டு ஒரு தனி மனிதம் பெரும் ஆளுமையாக வெளிப்படுகிறது என்றால் அது அவதாரம் என்று சொல்கிறார். அவதாரம் என்றால் இது ஒரு நோக்கத்துக்காக மேலிருந்து கீழிறங்கி வருதல் என்று குறிப்பாகிறது. ஒரு பெரும் சக்தியாக, ஒரு அனலாக, சூரிய புதல்வர்களை பெறக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு மகத்தான ஒரு பெரும் தலை உருவாகுவதென்றால் அது ஒன்றும் சாதாரணமானதல்ல. இதை எதிர்ப்பவனும் ஏற்றுக்கொள்கிறான், பார்ப்பவன் புகழ்கிறான். இருப்பவன் இருக்கிறான் இல்லை என்ற ஆராய்ச்சிகள் உலகம் பூராக அவன் தொடர்கிறது.